ஹாய் வீவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஃபேஸ் மாஸ்க் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு நமக்கு ஃபேஸ் மாஸ்க் ரொம்ப 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 முக்கியமாக இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன் உலகம் ஃபுல்லாக இருக்குது. இப்போ இந்த ஃபேஸ் மாஸ்க் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது நீங்கள் எந்த கலரில் வேணாலும் பண்ணிக்கலாம், டிசைன் போட்டு பண்ணிக்கலாம், இல்லை டிசைன் இல்லாமல் பண்ணிக்கலாம். ஸோ நான் டிசைன் இல்லாமல் வெறும் காட்டன் கிளாத்தில் எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒயிட் கலர் கிளாத் எடுத்திருக்கேன். அதுக்கு 2 பீஸ் பிளாக் எடுத்திருக்கேன். அது எலாஸ்டிக் வைக்கிறதுக்கு. இப்போ கிளாத் எப்படி இருக்குன்னா 15 inch into 7.5 inch அப்படின்னு எடுத்திருக்கேன். இப்போ 15 inch எனக்கு நீட்டில் இருக்குது, 7.5 inch அகலத்தில் இருக்குது. இந்த 2 பீஸ் சைடில் எலாஸ்டிக் வைக்கிறதுக்கு 5 inch 5 inch into 2 inch அப்படின்னு எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஒயிட் கிளாத்தை நான் பேக் சைடில் வச்சுருக்கேன். பேக் சைடு ஃபேஸிங்கில் வச்சுருக்கேன். அதாவது ஃப்ரண்ட் சைடு டு ஃப்ரண்ட் சைடு ஃபேஸிங்கில் இருக்குது. பேக் சைடில் நம்ம சீவ் பண்ணிக்கலாம், தச்சுக்கலாம். இப்போ பேக் சைடு நான் திருப்பி வச்சுருக்கேன். அந்த கார்னரில் ஒரு கால்வாசி நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் காமிக்கிற மாதிரி பாருங்கள், கால்வாசிக்கு நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ இதை உள்ளேருந்து கிளாத்தை நம்ம திருப்பிக்கலாம். இப்போ இது ஃப்ரண்ட் பக்கம் வந்துருச்சு, நல்ல பக்கம் முன்னாடி வந்துருச்சு. இதை நல்லா டீப் ப்ரெஸ் பண்ணிக்கலாம், அயன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனாக்கா இதை நம்ம லாஸ்ட்டாக தைச்சதுக்கு அப்புறமா கூட அயன் பண்ணிக்கலாம். இப்போ இது மாதிரி இருக்குது. இதில் நான் 3 மடிப்பாக இதை நான் மடிக்க போகிறேன். எப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு 2 ஹாஃப் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இதை நாச்சஸ் போட்டுக்கலாம். நாச்சஸ் எது சென்டர்னு நமக்கு தெரியறதுக்காக நான் நாச்சஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நாச்சஸ் பண்ணிவிட்டு பிரித்து விட்டுட்டு மேலே உள்ளதையும் கீழே உள்ளதையும் நான் ஆப்போசிட் டைரெக்ஷனில் மடிக்க போகிறேன். இது எதுக்குனாக்கா நம்ம ஃபோல்ட் பண்ணுறதுக்கு நமக்கு கிளியராக அதோட மடிப்பு பக்கம் தெரியும் எங்கே இருக்குது அப்படிங்கிறதுக்கு. அதை மாதிரி மடிச்சுக்கலாம். இப்போ கிளாத்தை திருப்பி போட்டுட்டு இப்போ காட்டுற மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணது பின்னாடி பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி இருக்கும். முன்னாடி பக்கம் நமக்கு கேப் இருக்கும். நம்ம மூக்கில் வைக்கும் போது நமக்கு கரெக்டாக செட்டாக உட்காரும். மூக்கில் இடையில இருக்கிறது மூக்குக்கு போயிடும். ஸோ கீழே இருக்கிறது தாவக்கட்டைக்கு போயிருக்கும். அந்த மாதிரி ஈஸியாக இருக்கும். இப்போ இதை பின் பண்ணிவிட்டு 2 பக்கமும் நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். பின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரியாமல் இருக்கும். ஸோ ஈஸியாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ மறந்துடாமல் அதை பின் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். 2 பக்கமும் அந்த இது நவந்துடாமல் சரிசமமாக ஈக்குவலாக இருக்கிற மாதிரி நம்ம 2 பக்கமும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பக்கம் ஸ்டிச் ஆகிடுச்சு. இன்னொரு பக்கம் இது நம்ம ஃபேஸ் மாஸ்க் டஸ்ட்டு அலர்ஜி, டஸ்ட்டு இல்லாமல் இருக்கும். ஸோ அதாவது பொல்யூஷனுக்கு நம்ம வெளியில் போகிறதுக்கு, சின்ன குழந்தைங்களுக்கு கூட, சின்ன பொண்ணுங்களுக்கு கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இது ஒயிட்டாக இருக்கிறதுனால மெயின் ஜென்ஸ் கூட இது மாதிரி யூஸ் பண்ணலாம். நீங்கள் டிசைன் கலராக இருந்தால் கூட நீங்கள் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் பிளாக் கலரில் சைடில் கொடுத்துருக்கேன் எலாஸ்டிக் போகிற இடத்துக்கு. இப்போ இதையும் நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். அதாவது மேலே கீழே 2 பக்கமும் நான் மடித்து விட்டு தைக்க போகிறேன். இப்போ காட்டுற மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு தைச்சிடலாம். கீழேயும் அந்த மாதிரி மடித்து விட்டுட்டு தைச்சிட்றேன். நான் தைக்கும் போதே டபுள் ஸ்டிச் போட்டுட்டு தைக்கிறேன். ஏன்னா பிரியாமல் இருக்கும். ஸோ ஈஸியாக நமக்கு லாங் லாஸ்டிங் ரொம்ப நாள் வரா மாதிரி இருக்கும். நீங்கள் தையல் போடாமல் இது பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஈஸியாக பிச்சுட்டு வந்துடும். அதனால் எப்போதும் தைக்கும் போது டபுள் ஸ்டிச் போட்டுட்டு தைங்க. இது பெரிய மனுஷருக்கு, பெரிய அடல்ட்டுக்கு உண்டான சைஸ். இது சின்ன பொண்ணுங்க, அதாவது சின்ன பசங்களுக்கு செய்கிற மாதிரி இருந்ததுன்னா இதுலேருந்து நீங்கள் குறைச்சிக்கிட்டு, அதாவது சைஸ் அப்படியே இருக்கட்டும், எலாஸ்டிக் மட்டும் நீங்கள் குறைச்சி வச்சுக்கிட்டா போதும். சைஸ் கூட நீங்கள் குறைச்சிக்கலாம். 15 இன்ச்சின் இடத்துல நீங்கள் ஒரு 13 இன்ச்சு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு 2 இன்ச் குறைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ எலாஸ்டிக் எவ்வளோ சைஸ்க்கு நான் எடுத்துருக்குறோனோ அந்த சைஸ்க்கு அளவுக்கு தான் நமக்கு அந்த எலாஸ்டிக் உள்ளே போகிற அளவுக்கு நமக்கு அந்த கிளாத்துக்கு கேப் கொடுக்கணும். இப்போ எலாஸ்டிக் நான் ரொம்ப சின்னது எடுத்திருக்கேன். உங்களுக்கு ரோப் சைஸில் எலாஸ்டிக் இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. என்னோடய ரோப் சைஸ் இல்லை, அதை விட கொஞ்சம் திக்னஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ எலாஸ்டிக் நான் காட்டுறேன். அதுக்கு தகுந்த மாதிரி நான் இதை ஸ்டிச் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா கண்டிப்பாக எலாஸ்டிக் உள்ளே போனால் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைனா பிரிச்சுட்டு தைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் எலாஸ்டிக் எவ்வளோ தூரத்துக்கு எவ்வளோ பெருசாக எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க.
பாருங்கள், இதுதான் என்னோடய எலாஸ்டிக்கு. ஸோ இது வந்து 0.5 சென்டிமீட்டருக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து 8 இன்ச்சுக்கு நான் எடுத்துக்கிறேன். அடல்ட்டாக இருக்கிறதுனால 8 இன்ச்சுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப டைட்டாகவும் இருக்காது, ரொம்ப லூஸாகவும் இருக்காது, கரெக்டாக ஃபிட்டாகவும். சின்ன குழந்தைங்களுக்கு, சின்ன பசங்களுக்கு எடுக்கிறதா இருந்தாலும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுருந்து பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இது மாதிரி ஒரு சேஃப்டி பின் ஊக்கு வச்சு உள்ளே இன்சர்ட் பண்ணி நம்ம அந்த பக்கம் எடுத்து அதை நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இதில் காட்டுற மாதிரி பாருங்கள், எடுத்துகிட்டு ஃப்ளாட்டாகவும் ஸ்டிச் பண்ணலாம். இப்படி இல்லைனாக்கா நீங்கள் வந்து சேர்த்து வச்சாமல் கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து கையால் கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ வந்து கையால் ஸ்டிச் பண்ணால் இன்னும் வந்து நிறைய ஸ்டிச் போடுற மாதிரி இருக்கும். ஸோ மிஷினால் ஸ்டிச் பண்ணிக்கிறக்கா நான் அந்த சைஸ் வந்து தையல் சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். அப்படி இல்லைனாக்கா நல்லா பார்த்து ஜாக்கிரதையாக வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக அது வந்து ஸ்டிச்சஸ் நிற்கும். இப்போ நான் வந்து முன்ன பின்ன, அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் எனக்கு வந்து பேக் ரிவர்ஸ் ஸ்டிச் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி நான் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வச்சு நல்லா ஸ்டிச் பண்ணிப்போம். ஸோ வந்து பிகினர்ஸ்க்கு வந்து, அதாவது சேவிங் ப்ராஜெக்ட் எடுத்து பிகினர்ஸ் இருப்பாங்க, பிகினர்ஸ்க்கு வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்ட். இது ப்ளெயினானு இல்லாமல் நீங்கள் வந்து நிறையா வந்து கலர்ஸ் வச்சு அந்த மாதிரி கூட ஸ்டிச் பண்ணி நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாம். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு வந்து நல்லா வந்து ஃபேஸ் மாஸ்கில் வந்து நல்லா வந்து சேல்ஸ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பிஸ்னஸ் பண்ணணும் மீன்ஸ் வீட்லேயே இருந்துக்கிட்டு நீங்கள் வந்து ஏதாவது செய்யணும் அப்படின்னு யோசிக்கிற பெண்கள் வந்து இது வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஸ்டிச்சஸ் வந்து நான் பண்ணிட்டேன். அதை வந்து உள்ளார வந்து நான் வந்து இந்த மாதிரி விட்டுக்கிறேன். இதுக்கு தான் நான் சொன்ன வந்து எந்த எலாஸ்டிக் எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சைடில் உள்ள அந்த கிளாத்தை நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ இதை வந்து செகண்ட் இதையும் நான் அந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஃபேஸ் மாஸ்க் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் 2 கலரில் வந்து நான் இது வந்து பண்ணியிருக்கேன். ஸோ ஒயிட் அண்டு ப்ளூ. இதே மாதிரி நீங்கள் வந்து டிசைனர் கிளாத் இருந்தாலும் நீங்கள் அதில் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ஜென்ஸ்க்கு வந்து டிசைனர் கிளாத் பிடிக்காது, இந்த மாதிரி ஒயிட் கலரில் இருந்ததுன்னா கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும்னு பார்ப்பாங்க, அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார்